செய்தியோ கெட்ட செய்தியோ அது ஒருவேளை நம்முடைய மனசு பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்கலாம், இல்ல நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் தவறாய் நடந்திருக்கலாம், அவங்கள பத்தி ஆண்டவர் பேசினாலும் சரி. ஆனா அது என்னக்கு ஆண்டவர் பேசினாலும் எடுக்கும். அப்படி எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறும். பிரசங்கம் அவங்களுக்கு தான் பிரசங்கம், இவங்களுக்கு தான் பிரசங்கம், இப்படியே சொல்ல உங்களுக்கு என்னைக்கு பிரசங்கம் வரும்? அதனால பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பது எனக்கு இப்ப பேசுறேன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இதுல எனக்கு பெருசுன்னா எனக்கும் சேர்த்து எனக்கு கிடையாது, நான் நினைக்கவே முடியாது. அப்படி நான் நினைச்சேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே. பேசுகிற எனக்கும் இந்த வார்த்தை தான், பேசுகிற எனக்கும் இந்த வார்த்தை தான், பேசுகிற உங்களுக்கும் இந்த வார்த்தை தான். எனக்கு மட்டும்தான் குத்தும், உங்களுக்கு குத்தாதான் கிடையாது, எல்லாருக்கும் குத்தும். அதனால நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே பெற்றவர்கள் கீழ்ப்படிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், பெற்றவர்கள் பயந்து நடந்தால் பிள்ளைகளும் பயந்து நடப்பார்கள். அதனால நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? பயந்து. உங்க பிள்ளைங்க ஒருவேளை இது வரைக்கும் பயப்படாம என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்து பயப்படிப்பா, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். சொல்ற காலத்துல விட்டுட்டோம், நம்ம சொல்ற இடத்துல நம்ம இல்ல சொல்ற இடத்துல நம்ம இல்லாம போயிட்டோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அப்படி சொல்ற இடத்துல இல்லப்பா, ஆனாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க, இனியாவது என் பிள்ளைங்க என்ன செய்யணும், உமக்கு பயந்து நடக்கட்டும், நானும் உமக்கு பயந்து ஆளும் சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அந்த குடும்பம் எப்படி பண்ணும்? ஜெபம் பண்ற குடும்பம். என்ன குடும்பம்? அந்த குடும்பம் நம்ம குடும்பம் ஜெபம் பண்ற குடும்பமா இருக்கா? அல்லேலூயா. சரி, நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒருவேளை வேற யாரோ ரட்சிக்கப்படாம குடும்பத்தில் இருக்கலாம், அப்போ நம்ம ஜெபம் பண்ண கஷ்டம். ஆனா நாம ஜெபம் பண்றோமா? இப்போ உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க ஒரு வேளை ஜெபம் பண்ணாத பிள்ளைங்களா, அதாவது ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்க ஜெபம் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஒரு சத்தம் ஜெபம் பண்ணணும். நம்ம எங்க ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும்னா குடும்பமா பண்ண முடியாது. ஆனா தனிப்பட்ட முறை நாம உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். சில பேர் சாட்சி பக்கம் என்ன சொன்னாங்க, சரிங்க கவனிங்க அப்புறம் பேசலாம், கவனிங்க. சில பேர் என்ன சாப்பிடுது, என் பிள்ளை ஜெபம் பண்ண என்ன திட்டுவான், அதனால ஜெபம் பண்றது கிடையாது. இல்லையா? பாத்ரூம் இருக்கு தெரியுமா? பாத்ரூம் குளிக்கிறது, அதுல உட்கார்ந்து எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணா வீட்டுல சத்தம் போடுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நமக்கு ஜெபம் பண்ணா சர்ச்சை இருக்கு, ஆனா நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது. உட்கார்ந்து அரட்டி அடிப்போமே தவிர உட்கார்ந்து அந்த கதை எந்த ஊர் கதை உலக கதை பேசணுமே தவிர உட்கார்ந்து ஜெபம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் இப்படி இருக்கு, மற்றவங்க உட்காந்து போலாம், என் குடும்பம் இப்படி இருக்காரு, ஏன் உட்கார்ந்து போராடுங்க, உங்க குடும்பத்தின் நிலைமை குறித்து நீங்க போராடுங்க. கடந்த வார்த்தை சொன்னது, நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக அழணும். இன்னொருத்தர் அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னொருத்தர் அழுவாரு, அழமாட்டான்னு சொல்லல, இன்னொருத்தர் அழுகிறதுக்கும் நீங்க அழுகிறது வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையா? அத புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவரை சிலுவையில கொண்டு போறாங்க. அப்ப எல்லாரும் உட்கார்ந்து மார்புல அடிச்சு அழுகுறாங்க, மார்புல அடிச்சு அழுகுறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏன் எனக்காக அழுகுற? கேட்டாரா கேட்கலையா? ஏன் எனக்காக அழுகுற? உனக்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்கலாமே, கவலைப்படாதமா, நீ அழாதமா, நான் உனக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கலாமே. சொன்னார் அப்படி இல்லையே? நீ அழு, உனக்காகவும் பிள்ளைக்காக உட்கார்ந்து அழு, அதான் ஜெபம்.
பிள்ளைங்களுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க உட்கார்ந்து அப்படி ஜெபம் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்காக நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜெபமும் நமக்கு தேவைதான். ஆனா நாமும் நினைச்சிடும் ஜெபம் பண்ணணும் உட்கார்ந்து. உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. நல்லா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க எவ்வளவோ காரியம் இருக்கா இல்லையா? உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு. அவ்வளவு பிரச்சனை மாறணும்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் பத்தாது. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு சில நொடி பொழுது ஜெபம் பண்ணிட்டு நானும் ஜெபம் பண்ணினேன், நானும் ஜெபம் பண்ணேன். ஒரு சில நேரம் தான் இருக்கும். மிஞ்சி போனா 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் இவ்வளவுதான் பண்றோம் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு டைமே இல்லை. சரி வேலைக்கு போனா கூட சரி வேலைக்கு போறாங்க டைம் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா வீட்டுல இருக்கவங்க கூட அழகா சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைப்பா. என்ன செஞ்சீங்க? நான் பெருக்கினேன், நான் துணியை துவைச்சேன். இதெல்லாம் ஒரு சாக்கா? ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் குடும்ப ஜெபம் பண்றோமா? குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க சில குடும்பத்துல. ஆனா குடும்ப ஜெபம் பண்றோமா? அதுவும் கிடையாது. ஆனா இந்த மனுஷன் குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அதனால ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்தானே ஜெயம். ஜெபம்தான் பாட்டு கூட இருக்கு, ஜெபம்தான் ஜெயம். அப்போ ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும். நாம ஜெபிக்கிறதுக்காக இன்னொருத்தர் தேடுறோம். எவ்வளவோ ஜெபிக்க காரியம் இருக்கு. நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். அது மாத்திரம் நம்முடைய தெருவுக்காக ஜெபம் பண்ணலாம். நம்முடைய தெருவை பாருங்க எப்படி இருக்கு. நம்முடைய தெருவில் இருக்கிற மனுஷர்கள் எப்படி இருக்காங்க. எத்தனை குடிகாரங்க இருக்கிறாங்க, இன்னும் சொன்னா கஞ்சா அடிக்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க. போதை பொருட்கள்ல நம்ம தெருவில் எத்தனை பேர் அடிமையா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம உட்கார்ந்து ஏதோ நம்ம நேரத்தை கடத்துறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு அதாவது ஜெபம் பண்ணுகிற முதலாம் மணி நேரத்தில் அதாவது சிஎஸ்எஸ் சென்டர் பார்த்திருப்பீங்க, 3 பெல் அடிக்கு பார்த்திருக்கீங்களா? பெல் அடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? கேட்டீங்களா கேட்கலையா? அப்போ முதலாம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே யாரு போனா தெரியுமா? பேதுரு போயிட்டார். அவர் பெரிய ஊழியக்காரர். ஆனா 1 மணி அடிச்சு வர கிடையாது, 2 மணி அடிச்சு வரது கிடையாது, 3 மணி அடிச்சும் நாம வரது கிடையாது. ஆனா அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் பேதுரு. அவர் ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடியே, ஜெப வேலைக்கு முன்னாடியே சர்ச்சைக்கு வந்துட்டார். நாம நினைச்சுதான் அந்த சர்ச்சைக்கு வர நேரம் தான் யார்கிட்டயாவது உட்கார்ந்து பேசுவோம். யார்கிட்டயாவது உட்கார்ந்து கேட்டா என்ன பேசுவோம்? அங்க போனா 2 பசங்க பாடிட்டு இருப்பாங்க, நாம ஏன் போனோம்? அவருக்கு பாடணும், அவர் பாட மாட்டார். அவர் மைக் எடுக்கும்போது நம்ம போனா போனோம். நம்ம அப்படித்தான் நினைக்கணும். நீங்க நினைக்கிறத நான் சொல்லல, இப்படித்தான் நீங்க நடக்குது. ஆனா உண்மையிலே நாம் ஜெபம் பண்ண அதாவது சக்தி எப்படி இருக்குன்னா, அதாவது ஆராதனைக்கு முன்னாடியே நினைச்சிருமா வரணும். அல்லேலூயா. பேதுரு அப்படிதான் இருந்தாங்க. நாம இன்னைக்கு ரொம்ப அலட்சியம் பண்ணிட்டோம். ஜெபத்தெல்லாம் ரொம்ப அலட்சியம். நமக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க, இவங்க ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமா விட்டு விடுறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையே அலட்சியமாய் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அலட்சியமா இருக்கு பாருங்க. யார் மற்றவங்க 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கா? நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைங்களை அலட்சியமா பேசுறாங்க, அலட்சியமா நம்ம நடத்துறாங்க இல்லையா? நான் போய் சொல்றேன்.